ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்வெர்ட்ரு பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் 2012 இன்வெர்ட்ரு வாங்கினோம். அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 21,000. அது வந்து 3 ஃபேனு, 5 லைட்டு, ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபிட் பண்ணியிருந்தோம். 4 வருஷம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2016, அதாவது 12 வாங்கினோம். 2016 பேட்ரி வந்து வீணாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, பேட்ரியை மாற்றணும் அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் கூட போட்டுக்கலாம் அப்படின்னா 5,000 வரும். நம்ம புதுசாக வாங்கினோம் அப்படின்னா 10,500 வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பழைய பேட்டரியை வந்து 2.5 அதாவது 2,500க்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சரி ஓகே, செகண்ட் ஹேண்டில் வர்றது ஒரு 2 இயர்ஸ் வரும்னு சொன்னாங்க. 1 year to 2 years வரும் அப்படின்றதுனால நம்ம அப்போதைக்கு அது எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹேண்ட்லேயே கொடுங்கன்னு சொல்லி மாற்றி போட்டுட்டோம். அதாவது பழசு 2.5 கொடுத்துட்டு புதுசு 2.5 வாங்கி அட்டாச் பண்ணியாச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு 6 months தான் ஒர்க் ஆச்சு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு, ஒர்க் ஆகவே இல்லை, ஸ்டாப் ஆகிடுச்சு இன்வெர்ட்ரு. அப்புறம் திருப்பி புதுசு தான் வாங்கினோம். செகண்ட் ஹேண்டில் திருப்பி சொன்னாங்க, நாங்கள் வேணான்னு சொல்லிவிட்டு செகண்ட் ஹேண்டில் வாங்கி போட்டோம். அது பார்த்திங்கன்னா 11,000, அதாவது 10.5 வந்துச்சு. அது இன்ன வரையும் ஒரு 6 yearsஸாக நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, செகண்ட் ஹேண்ட் இன்வெர்ட்ரு பேட்ரி வாங்காதீங்க. ஒரு 2 months எனக்கு ஒர்க் ஆனால் போகணும், இல்லை வந்து 3 months ஒர்க் ஆனால் போதும் அப்படின்னா ஓகே. இல்லைனா நீங்கள் அந்த பேட்ரி வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன் போகாதீங்க, புதுசே அதுக்கு வாங்கிடுங்க. ஃபஸ்ட்டு வாங்கின பேட்ரி வந்து சீக்கிரம் போனதுக்கு என்ன ரீசன்னா, தண்ணி வந்து நாங்கள் பார்த்து ஊற்றாமல் விட்டுட்டோம். அந்த நாப் மேலே பார்த்திங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். அதில் அந்த ஒயிட் கலரு வந்து மேலே இருக்க கிளாஸில் ஃபுல்லாக டச் ஆகிருக்கணும். கேப் விழுந்துச்சு அப்படின்னா, அதாவது குறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி பார்த்து ஊற்றணும். அது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போதே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ரெகுலராக செக் பண்ணி தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இந்த டிஸ்டில் வாட்டர் பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு எப்போல்லாம் தண்ணி குறைஞ்சிருக்கோ அப்போல்லாம் பார்த்து நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா மட்டும்தான் அதோடய லைஃப் டைம் வந்து அதிகரிக்கும். ப்ளஸ் நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இடத்துல, நம்ம கன்வீனியண்ட்டான இடத்துல இன்வெர்ட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். மெயின் அதுதான். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வைக்கும் போது எங்களால் இப்போ இதில் வந்து ஊற்ற முடியும், அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி ஊற்றணும். அதனால் பார்க்கக்கூட முடியாது குறைஞ்சிருக்கா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி ப்ளேஸில் வைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஸ்டெபிளைசரை ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அப்படி ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைக்கக்கூடாது, வேறு தனியான செப்பரேட்டான ஒரு பிளேஸில் தான் வைக்கணும். அதை நான் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீலாக் வீடியோஸ், ஹெல்த் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸு, சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றின வீடியோ, குக்கிங் வீடியோ, ஸ்டோரிஸ், எக்ஸாம்க்கானது, என்டர்டைன்மெண்ட் வீடியோ, அவேர்னஸ் வீடியோ நிறைய இருக்குது. அதெல்லாம் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.